பயணமாக இன்று வெளிநாடு புறப்படுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நைஜீரியா, பிரேசில், கயானா ஆகிய நாடுகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு. அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், அதிகாரிகள் கூட்டத்தில் பங்கேற்பு. ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக கூறிக்கொண்டு திமுக, அதிமுக கட்சியினர் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை கூறுகின்றனரே தவிர நாட்டுக்கு நல்லது செய்யும் எண்ணம் இல்லை. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் கருத்து. தாமிரபரணி ஆற்றில் அளவுக்கு அதிகமாக கழிவுநீர் கலந்திருப்பது உறுதி செய்து அறிக்கை தாக்கல் செய்தது மாசு கட்டுப்பாட்டு வாரியம். விரிவான விசாரணைக்காக வழக்கை வருகின்ற 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. மன்னார் வளைகுடா பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி எதிரொலி. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சேலம், ஈரோடு சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. திருச்செந்தூரில் வெளுத்து வாங்கிய கனமழையால் பக்தர்கள் சிரமம். திருவண்ணாமலையில் கிரிவலத்திற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். ஐப்பசி மாத பௌர்ணமி நாளை முன்னிட்டு வழிபாடு. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமியிடம் ஏன் விசாரிக்கக்கூடாது? சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் அனுரகுமார திசநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி கட்சி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி. பெரும்பான்மைக்கு 113 இடங்கள் தேவை என்ற நிலையில் 159 இடங்களில் வென்றதாக அறிவிப்பு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் சாம்பியன்ஸ் டிராபியை ஊர்வலமாக எடுத்து சென்று காட்சிப்படுத்த தடை. இந்தியா எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நடவடிக்கை. 140 வெவ்வேறு வகையான அறுவை சிகிச்சைகளை செய்யும் புதிய ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அறிமுகம். மியாட் மருத்துவமனை மருத்துவக் குழு மற்றும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தனர். கார்த்திகை மாதம் முதல் நாளான இன்று ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். வத்தலகுண்டில் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மாலை அணிவித்து 48 நாள் விரதம் தொடக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொல்லியல் அகழாய்வில் 327 தொல்பொருட்கள் கண்டெடுப்பு. கண்ணாடி மற்றும் சங்கு வளையல் துண்டுகள், தக்களிகள், வட்டச்சில்லுக்கள், கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய கற்கோடாரி உள்ளிட்டவை கண்டெடுப்பு. மாவட்ட மற்றும் மாநில நுகர்வோர் ஆணையங்களில் உள்ள காலி பணியிடங்களை மத்திய நுகர்வோர் நலத்துறை ஆய்வு. நாடு முழுவதும் உள்ள நுகர்வோர் ஆணையங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களை நியமிக்க வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தல். உத்தரப்பிரதேசத்தில் அரசு மருத்துவமனையில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் 10 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழப்பு. தீக்காயங்களுடன் மீட்கப்பட்ட 35க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தீவிர சிகிச்சை. பிர்சா முண்டாவுக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், மக்களவைத் தலைவர் ஆகியோர் மலர்தூவி மரியாதை. மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கொல்கத்தாவில் பிர்சா முண்டாவின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் பங்கேற்பு. செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.